அவர் சிலுவையில நமக்காக செய்து முடிச்சவைகளுக்காக நாம நன்றி செலுத்தி அவருடைய சுவிசேஷ வசனங்களை நாம தியானிப்போம். ஆமென். கிறிஸ்துவே, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சரீரம் நமக்காக அடிக்கப்பட்டு உங்களுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டபடினால அந்த சித்தத்தின்படி நாம் முழுமையாக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக இயேசுவே நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே. உங்களோட சத்தியத்தை உண்மையை நாம பேசுகிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க? சத்தியத்தை உண்மையை பேசுகிறோம். அவருடைய சரீரம் எல்லாருமா நாம சேர்ந்து சொல்லுவோமா? அவருடைய சரீரம் ஒரே தரம் அடிக்கப்பட்டபடினால் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது முழுமையாக்கப்பட்டிருக்கிறோம். சோ இந்த சத்தியத்தை நாம பேசுகிறோம். உங்களோட வாழ்க்கையிலே நீங்க நித்தமும் பேசும். நன்றி இயேசுவே. உங்களுடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய ரத்தத்தினால் நாம் புதிய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். உங்களுடைய உடன்படிக்கையை, ஆபிரகாமுக்கு ஊடாக சொல்லப்பட்ட உடன்படிக்கையை நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நன்றி இயேசுவே. எத்தனை பேர் சொல்லுங்க? நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய உடன்படிக்கையை நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த உடன்படிக்கை நம்மை ஆசீர்வதிக்கிற உடன்படிக்கை. அது நம்முடைய கிரியைகளினாலே அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையில செய்து முடிச்சதனுடைய கிரியைகளினால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. கிறிஸ்துவுக்குள் நாம் புதுசாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை சொல்லுங்க? நான் கிறிஸ்துவுக்குள் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. எபேசியர் 3ஆம் அதிகாரம். கிறிஸ்துவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. இது என் வாழ்க்கையின் பகுதியாக இருக்கிறது. இது என்னுடைய வாழ்க்கையினுடைய உண்மையாக இருக்கிறது. தகப்பனே, இந்த இடத்துல நாம எல்லாரும் உங்களுடைய அவயங்களாக, உங்களுடைய சரீரத்தினுடைய அவயங்களாக இருக்கிறோம். நன்றி இயேசுவே. எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. நாங்கள் உங்களுடைய பிள்ளையாக, உங்களுடைய மகிமையாக சொல்லுவோமா எல்லாரும்? நாங்க உங்களோட பிள்ளையாக, உங்களோட மகிமையாக இருக்கிறோம். நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. உங்களோட கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நாங்கள் எல்லாரும் உங்களுடைய கிரியைகள் மூலமாக, உங்களுடைய நற்செய்தி மூலமாக நாம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நன்றி இயேசுவே. எல்லா துதி கன மகிமையும் உங்களோடு இருக்கு. ஆமென். நன்றி. சோ இன்றைக்கு நாம மிக முக்கிய அவருடைய வார்த்தையில நாம தியானிக்க போறோம். ஆமென். சோ எப்பொழுதும் நாம ஒவ்வொரு கிழமையும் நாம அவருடைய நற்செய்தியை நாம தியானிச்சு கொண்டே இருக்கிறோம். சோ நற்செய்தி என்றது அது கிருபையினுடைய செய்தி. இன்னைக்கு அனைவருக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, கிருபை அல்லது நற்செய்தி நமக்கு என்னத்தை கொண்டிருதுண்டா, அது எங்களுக்கு ஒரு அழைப்பைத்தான் கொண்டிருச்சு. ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் நாம எப்படி இருக்கிறோம் அல்லது பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆசீர்வாதங்களை என்பதை அறிவிக்கிறதா நற்செய்தி. அப்ப ஏற்கனவே இருக்கிறத கொண்டு வர்றதா நற்செய்தி. சோ அந்த நற்செய்தியை நாம ஏற்றுக்கொள்ளேக்க நாம ரட்சிக்கப்படுறோம். ஆமென். சோ இதுதான் நற்செய்தி என்பதை அநேகர் இன்னும் புரிஞ்சு கொள்ள. சோ கடவுள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து ஊடாக
இயேசு கிறிஸ்துவுக்குள் செய்து முடிச்சத இந்த நற்செய்தி என்ன செய்யுது? எங்களுக்கு கொண்டு வருது. அந்த நற்செய்தியை நாம ஏற்றுக்கொள்ளிக்க அல்லது விசுவாசிக்க அது எங்களுக்கு ரட்சிப்பின் பலனாக இருக்கிறது. சோ அதைத்தான் சுவிசேஷ புத்தகம் சொல்லப்படுது. ஆமென். சோ அதனாலதான் சுவிசேஷத்துக்காக ஜீவனை கொடுத்தார்கள். யாரு? அப்போஸ்தலர்கள். நாங்கள் அல்ல, அப்போஸ்தலர்கள். சோ அப்ப சுவிசேஷம் என்ன? உலகத்துல நீங்க எதையும் செய்தி என்று சொன்னா, பைபிள் நற்செய்தியை விடுங்க, உலகத்துல ஒரு செய்தி என்றா என்ன? ஒரு நடந்த சம்பவத்தை அறிவிக்கிறதானே அதுக்கு பேர் செய்தி. சோ அத போலதான் நற்செய்தி, சுவிசேஷம் நடந்ததை என்ன செய்யுது? நடந்து முடிஞ்சத எங்களுக்கு அறிவிக்குது. அல்லது உங்களுக்குள்ள கிறிஸ்து செய்து முடிச்சதை, உங்களுக்குள்ள கிறிஸ்து செய்து முடிச்சதை என்ன செய்யறார்? அறிவிக்கிறார். அப்ப நாம உலகத்தில பிறந்து உலகத்தில இருந்து பிசாசனுடைய உபதேசங்களை நாம கேட்டபடியால, நாம பொய்ய நம்பி பொய்யிலேயே நாம வாழ்ந்தபடியால நற்செய்தி எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள இருதயம் விடுவதில்லை. அப்ப நற்செய்தி என்றா என்ன? அது எங்களுக்கு கொடுத்த ஒரு அழைப்பு. இயேசு கிறிஸ்து கொடுத்த அழைப்பு. அது என்ன அழைப்பு? கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே நமக்காக செய்து முடிச்சத நமக்கு என்ன செய்து? நற்செய்தி அறிவிக்கிறது. சோ நற்செய்தி வந்த உடனே நாம என்ன செய்யறோம்? நாம எங்களோட கண்கள் திறக்கப்பட்டு தெளிவடைஞ்சு, சிலர் நாம் என்ன செய்யறோம்? அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்றோம். எங்களோட இருதயத்துல மனசார ஏற்றுக்கொண்டு அதுல என்ன செய்யறோம்? நாம வேறு ஒன்றோம். சோ அந்த வேறு ஒன்றைக்கு அது என்ன செய்யுது? அது எங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும். சிலர் நாம நற்செய்தியை கேட்டுட்டு நாம என்ன செய்யறோம்? அதை விட்டு நாம திரும்ப உலகத்தில நன்மை தீமை என்கின்ற விருட்சத்தினால வாழ முயற்சிக்கிறோம். சோ அதனால கேட்ட வசனம், கேட்ட நற்செய்தி எங்களுக்கு என்ன செய்யல? பிரயோஜனப்படவில்லை. இதற்கு உவமையாத்தான் இயேசு அந்த விதை 3 விதமான நிலத்தில விழுந்ததுக்கு உவமையா சொல்ற. நல்ல நிலத்தில விழுந்தது, அது என்ன செய்யுது? அது பலன் செய்யுது. அப்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன், திரும்ப உங்களுக்கு நான் இப்ப பேசினதை சொல்றேன். நற்செய்தி என்றது ஏற்கனவே ஒரு நடந்த சம்பவங்களை எங்களுக்கு அறிவிக்கிறதுக்கு பேரு தான் நற்செய்தி. உலகத்துல ஒரு செய்தி நடந்தா, ஒரு சம்பவம் நடந்தா அதை அறிவிக்கிறதுக்கு பேரு செய்தி. அதே போல ஆவிக்குரிய ரீதியில இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு நடந்து முடிஞ்ச காரியத்தை அறிவிக்கிறதா நற்செய்தி. சோ அந்த நற்செய்தியை நாம ஏற்றுக்கொள்றதுதான் விசுவாசம். ரைட்? சோ கேள்வியினால விசுவாசம் பெறும். எந்த கேள்வியினால? சுவிசேஷத்தை கேட்கறதுனால விசுவாசம் பெறும். விசுவாசம் என்ன செய்தாம்? எங்களை அறிக்கை பண்ண செய்து, அந்த அறிக்கை எங்களுக்கு என்னவாகுது? ரட்சிப்பாக மாறுது. ஆமென். சோ இதுதான் கிருபையின் சுவிசேஷம். சோ அப்ப கேட்கிறது எங்களோட வாழ்க்கையில எப்பவும், நற்செய்தியை நீங்க கேட்கிறது எப்பவும் எங்களோட வாழ்க்கையில என்னவாம்? அது ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தோண்டே இருக்கு. ஆமென். ஏன்? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஏற்கனவே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்க. சகல விதமான ஆசீர்வாதம். ஆமென். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. பாருங்க, இது எல்லாத்தையும் நாம கேட்டாலும் கூட பாருங்க, கிறிஸ்துவுக்குள் நாம் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுது. சகல ஆசீர்வாதங்களினால். ஆனா நாம் அதன்படி வாழ்றோமாண்டா? இல்ல. சோ அப்ப விசுவாசம் ஒரு மனுஷனுக்கு இருக்கிறதுக்கு காரணம், அடையாளம், நான் அடிக்கடி சொல்லுவேன், விசுவாசம் ஒன்று எங்களோட வாழ்க்கையில பயம். பயத்தின் ஆவி எங்களுக்குள்ள இருந்துச்சுண்டா அந்த பயம்தான் எங்களை என்ன செய்யுது? விசுவாசத்துல இருந்து நம்ம என்ன செய்யுது? தள்ளுது.
சோ பயம் இருந்தாலே எனக்கு டவுட் வந்து நமக்கு விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு. சோ அதனாலதான் இயேசு கிறிஸ்து எப்போ சொல்லுவார், என்ன, பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். பயமும் விசுவாசமும் ஒன்று கொண்டு எதிர்மறையான, ரைட்? ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு செய்தியை கேட்டோன்னு எங்களுக்கு எது முதலாவது வருகுதுன்னா பயம். சோ துரு செய்தி எங்கட வாழ்க்கையில வரும். அது பிசாசனுடைய பெரிய ஒரு ஆயுதம், பயம். சோ துரு செய்தி ஊடாக என்னோட வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் ஊடாக பயத்தை என்ன செய்வான், கொண்டுருவான் பிசாசு. சோ இப்ப உதாரணத்துக்கு நாம ஒரு டாக்டர்கிட்ட போன உடனே டாக்டர் ஒரு காரியத்தை சொன்ன உடனே முதலாவது எங்களுக்கு என்ன வருது, பயம். சோ அந்த பயம்தான் பிறகு எங்கட வாழ்க்கையை முழுவதுமா நடத்துது. பைபிள்ல டீப்பாக சொல்லுது, பயம் வந்து ஸ்பிரிட் ஆஃப் ஈவில், பயத்தின் ஆவி. அது ஒரு ஸ்பிரிட். நீங்க அனைவருக்கு தெரியாது, உங்களுக்கு அந்த ஸ்பிரிட் இருக்குதுன்னு அனைவருக்கு தெரியாது. சோ அது உங்களை அறியாம மறைஞ்சு உங்களுக்குள்ள இருக்கும். அது ஒரு ஸ்பிரிட். இப்ப ஏன் நான் அதை ஸ்பிரிட் என்று சொல்றேன்னு சொன்னா, அந்த ஸ்பிரிட்ன்றத உங்களுக்கு அடையாளம் வந்துட்டாலே இந்த புதிய உடன்படிக்கைக்கு வாழ்ற ஆசீர்வதிக்கப்பட்ட என்ன போல உங்களை போல ஒரு விசுவாசிக்கு இது ஒரு சிம்பிள் மேட்டர். நீங்க அறிஞ்ச உடனே அது உங்களை விட்டு போயிடும். அதுக்கு பாசஸ் அல்லது ஒரு உபாச கூட்டம் அல்லது ஒரு ஜெப கூட்டம் அல்லது இன்னார ஜெபிச்சு 10 பேருக்கு முன்னால விழுந்து எழும்பி மற்றாக்களுக்கும் காட்டி எனக்குள்ள ஒரு பிசாசு இருந்தது, அது வெளியில போயிட்டு. நோ 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 நோ, நீங்க அவருடைய பிள்ளை. நீங்க ஏற்கனவே அவரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. சோ சில பேர் நீங்க யோசிப்பீங்க, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் என்று நீங்க யோசிக்க கூடும். ரட்சிப்பு வந்து அது நீங்க சுவிசேஷத்தை கேட்ட அந்த செகண்டே இயேசு உங்களோட பாவங்களுக்காக மரிச்சு, உங்களோட அக்கிரமங்களுக்காக மரிச்சு, நீங்கள் நீதிமான் ஆக்கப்படுவதற்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை நீங்க கேட்டு நீங்க அதை நம்பின உடனேயே நீங்க அந்த வசனத்துக்கு சொந்தக்காரரா மாறுறீங்க, ரைட்? இதுதான் ரட்சிப்பு. சோ நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. இப்ப ரட்சிக்கப்பட்டாலும் கூட எல்லா பொய்களையும் நாம் என்ன செய்திருக்கிறோம், நமக்குள்ள வச்சிருக்கிறோம். அதான் பைபிள் சொல்லி, நீங்க பொய்களை களைந்து சத்தியத்தை அல்லது உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்ற. பொய்களை களைந்தண்டா இந்த பொய்கள் யாரு, நீங்க சொல்ற கணவனுக்கு மனைவி, அந்த வீடு வேலை இடங்கள்ல சொல்ற அந்த பொய், வெளிப்பிரகாரமான பொய்களை, நீங்க வாழ்க்கையில அன்றாடம் விடுற அந்த பொய்களை குறிச்சு இங்க பைபிள்ல பேசப்படையில. அதற்காக அது நல்லமென்று நான் சொல்ல வரையில. பிசாசு போட்ட பொய்களை களைந்து விட்டு, பிசாசுக்கு இயேசு சிலுவையில உங்களுக்காக தன்னுடைய முழு சரீரத்தையும் ஒப்பு கொடுத்த பிறகு, அவருடைய ரத்தம் சிலுவையில செய்து முடிஞ்ச பிறகு, அவருக்குள்ள ஒவ்வொரு மனுஷனுடைய ரட்சிப்பும் பூரணப்பட்ட பிறகு, பிசாசுக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு துளி இடமும் இல்லை. நாங்க தான் அனுமதிக்கிறோம். சோ பிசாசண்டா நீங்க உங்களோட தவறான பிஹேவியரை குறிச்சு நான் பேசலைங்க. அதாவது அவருடைய சத்தியத்துக்கு விரோதமாக இவன் நான் சொல்லக்கூடியதான பயம் என்கின்றதான ஒரு காரியம் உங்களோட வாழ்க்கையில இருக்குமாக இருந்தா, நீங்க அதை ரியலைஸ் பண்ணிட்டாலே போதும், அதை நீங்க உணர்ந்துட்டாலே போதும். எஸ், என் வாழ்க்கையில பயம்தான் முதல் கிரியை செய்யுது, விசுவாசம் அல்ல. ஆனா நான் இன்றையில இருந்து அவருடைய நற்செய்தியை நான் முழுமையா நம்புறேன். ஆமே. சோ அதுக்காகத்தான் இன்றைக்கு மெயினாக இந்த சப்ஜெக்டை நான் உங்களுக்கு பேசுறேன். என்ன, எப்படி சுவிசேஷம் நமக்கு இருக்கிறது, எப்படி நம்முடைய தகப்பன் எங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஆமீன். சொல்லுவோம் எல்லாரும், நாம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல, நாம கிருபைக்கு கீழ்பட்டவர்கள். ஆமீன். விசுவாசிக்கிற எவர்களுக்கும் நீதி உண்டாகும் படிக்கு.
எதை விசுவாசிக்கிற? இந்த நற்செய்தியை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீதி உண்டாகும்படிக்கு. ஆமென். ஒரு ஒரு வியாதியில இருக்கிற மனுஷனுக்கு நீதி உண்டாகணும் என்றா, ஒரு தரித்திரத்தில் இருக்கிற மனுஷனுக்கு நீதி உண்டாகணும் என்றா, அல்லது ஆக்கின தீர்ப்பை குறிச்சு பயந்தோன்று இருக்கிற மனுஷனுக்கு நீதி உண்டாகணும் என்றா, நான் நாளைக்கு மறிச்சு போயிடுவேனோ என்ற பயத்துல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நீதி உண்டாகணும் என்றா, என்ற பிள்ளைகளை விட்டு போயிடுவேனோ என்ற பயத்தோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நீதி உண்டாகணும் என்று சொன்ன, உங்களோட வாழ்க்கையில எந்த விஷயத்திலையும் உங்களுக்கு நீதி உண்டாகணும் என்றா அது என்னத்தினால உண்டாகுமா? விசுவாசத்தினால மட்டும். அது எப்படிப்பட்ட விசுவாசத்தினால? இயேசு கிறிஸ்து அவர் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய சரீரத்தின் ஊடாக, தன்னுடைய ரத்தத்தின் ஊடாக எங்களுக்கு என்ன உண்டாயிட்டாராம்? நீதி. அதற்காக அவர் என்ன செய்தாராம்? உயிர் தெழுந்தார். ஆமென். சோ அப்ப விசுவாசிக்கிறவனுக்கு நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். சோ அவர் நியாய பிரமாணத்தினுடைய முடிவு. ஆமென். சோ அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? நியாய பிரமாணத்தை முடிச்சிட்டார். சோ அப்ப கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, என்ன போல உங்களை போல அவருடைய பிள்ளைக்கு, அவருடைய கிருபைக்குள்ள வர எங்களுக்கு அது கம்ப்ளீட்லி, அது முழுமையாக ஒரு புதிய உடன்படிக்கை. ஆமென். அதாவது மறுசீல் அமைக்கப்பட்டதல்ல, அதாவது சொல்ல ரீஃபர்பிஷ் பண்ணப்பட்டது, ரினியூ பண்ணப்பட்டது. பழைய உடன்படிக்கை அவர் ரினியூ பண்ணல, இல்ல ரீஃபர்பிஷ் பண்ணல, அது பினிஷ்ட், அது முடிஞ்சு. ஆமென். சில பேர் அப்படி நினைக்கிறார்கள், இல்ல அது முடிஞ்சு. அப்படித்தான் பைபிள் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தின் முடிவு, தட்ஸ் இட், finished. அது சிலுவையில ஆணி அடிக்கப்பட்டுச்சு. So now we have new, completely new covenant. புதிய உடன்படிக்கை. பிசாசுக்கு பிடிக்காத உபதேசம் இதுதான். Completely you are new. So இந்த new இந்த புதிய உடன்படிக்கையில இது எங்களுடைய நன்மை தீமை என்கின்ற கணக்கில நாம் ஆசீர்வதிக்கப்படல, இயேசு சிலுவையில செய்த கணக்கில தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். So in the new covenant we are blessed based on his account, based on Jesus account, not based on your good and evil account. Okay. So புதிய உடன்படிக்கை என்னவாம்? இயேசு கிறிஸ்துவினுடைய கணக்கில தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய கணக்கில நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றது இது எந்த ஒரு பெரிய மாற்றம் தெரியுமா? உலகத்துல எங்களோட ஹிஸ்டரியை மாத்தி போட்ட ஒரு பெரிய சத்தியம் இது. இன்றைக்கு அநேக மக்களுக்கு இதனுடைய பலனை புரியாம இருக்கிறார். சோ இந்த எங்களுடைய கணக்கால, எங்களுடைய கணக்குன்னு சொன்னா எங்களுடைய நன்மை தீமை, எங்களுக்கு ஒரு கணக்கு இருந்தது பழைய உடன்படிக்கையில். அந்த கணக்கை திறந்து பார்த்தா அதுல வெறும் கொடுமைதான் இருக்கும். சோ அந்த கணக்கின்படி தான் நாம என்ன செய்யப்பட்டோம்? நியாயம் தீர்க்கப்பட்டு கொண்டிருந்தோம். இன்றைக்கும் இந்த உண்மை தெரியாதவர்கள் இந்த கணக்கில தான் வாழ்ந்தொன்றிருக்கிறார், இந்த அக்கவுண்ட்ஸ்ல தான் வாழ்றார். சோ அதனாலதான் அவர்கள் அடிமை என்று சொல்லப்படுது. இதுதான் பாவம் என்றும் சொல்லப்படுது. அடிமை, பாவம், அடிமை. சோ பிசாசு இந்த அடிமைக்கு தான் மனுஷனை வச்சிருந்தது. இது ஏதேன் தோட்டத்துல துவங்கின அடிமை. கடவுள் நம்முடைய பிதா தன்னுடைய கிருபை ஊடாக அல்லது தன்னுடைய கிரியை ஊடாக எல்லாத்தையும் தானாகவே உண்டு பண்ணி, ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணி, அதுல மனுஷனை தன்னுடைய கணக்கில வாழ, அந்த கிருபையில வாழ வச்ச மனுஷன் பிசாசு அவர்களை வஞ்சிச்சு இவர்களுடைய கணக்கில வாழ, நன்மை தீமை என்கின்ற இவர்களுடைய சொந்த அக்கவுண்டில வாழ வச்சதுதான் பிசாசுடைய தந்திரம். சோ அதனால இவர்கள் பாவத்துக்கு அடிமை, பிசாசுக்கு அடிமை. சோ அவர்களுடைய வாழ்க்கைய கடவுளால கண்ட்ரோல் பண்ண முடியாம அவர்கள் என்ன செய்துட்டார்கள்? விழுந்துட்டார். சோ இப்ப நீங்க யோசிக்க கூடும், ஏன் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல என்று சொன்னா,
இதுதான் பாவம் என்றது இன்றைக்கு மனுஷனுக்கு புரியல. சோ அவரை சார்ந்தா, அவருடைய கிருபையை சாராம மனுஷன் இல்ல, பிசாசனுடைய தந்திரத்தினால இல்ல, நாங்க எங்களுடைய கணக்கினூடாக நாங்க வாழ்றோம். சோ அதனால அவர் மனுஷனுக்குள்ள என்ன திணிக்க முடியுதில்லை தன்னுடைய ஆசீர்வாதத்தை. அவர் அப்படி செய்ய போறதில்லை. ஆனால் எப்படி செய்தாருண்டா, தன்னுடைய குமாரனுக்குள்ள, தன்னுடைய குமாரன் மூலமாக இந்த ரட்சிப்பை நிறைவேற்றி. சோ அதனாலதான் சுவிசேஷம் மிக முக்கியமானது, நற்செய்தி என்றது மிக முக்கியமானது. சோ அப்ப மனுஷன் பாவத்துல விழுந்து இந்த அடிமைக்குள்ள இருந்து அவன் வியாதிய சரி, அல்லது குற்ற உணர்வை சரி, அல்லது மரணத்தை சரி, அல்லது அந்த இருள்ல இருந்து வார எல்லாத்தையும் அவன் அனுபவிச்சும் கூட அவனுக்கு இந்த வழிய புரியல. சோ அதனால நாம் என்ன செய்யறோம், அதுக்குள்ள இருந்து கடவுளை குற்றப்படுத்தினோம், நம்முடைய தகப்பனையை குற்றப்படுத்தினோம், கஷ்டப்பட்டு அந்த ஆசீர்வாதங்களுக்காக திரும்ப 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 முயற்சியிலே ஈடுபட்டோம். இப்படி இருக்க அவர் உலக தோற்றத்துக்கு முதலேயே தன்னுடைய குமாரனுக்குள்ள எங்களுடைய எல்லாருடைய ரட்சிப்பை நிறைவேற்றி இருக்கிறார். சோ இந்த ரட்சிப்பை இப்ப அவர் பரிசுத்த ஆவியினூடாக சுவிசேஷத்தின் மூலமாக, இதான் கிருபையின் சுவிசேஷத்தின் மூலமாக இப்ப என்ன செய்யறார், அந்த அழைப்பை எல்லாரும் கொடுத்துருக்கிறார். நாம் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. எங்களுக்கு என்ன தேவையா இருக்கு, அதை விசுவாசிச்சு நாம் அதுக்கு பிரவேசிக்க வேண்டியதான் இருக்கு. ஆமென். சோ அப்ப இந்த இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்யறார், பிதாவானவர் என்ன செய்யறார், மக்களுடைய எல்லாருடைய ஒவ்வொரு மனுஷனுடைய ரட்சிப்பையும் தன்னுடைய குமாரனுக்குள்ள நிறைவேற்றியிருக்கிறார். சோ அவர் நம்மோட யுத்தம் பண்ணல, அவர் நம்மோட மனுஷனோட போராடல, அவர் நம்முடைய பாவத்துக்கு சரி கட்டி கொண்டிருந்தா அவர் கடவுளா இருக்க முடியாது. மனுஷன் விழுந்த வீழ்ச்சிக்கு எதிராக அவர் திரும்ப திரும்ப எங்களை தண்டிச்சு கொண்டே இருந்தா வாழ்நாள் பூராவே தண்டிச்சு கொண்டே இருக்கணும். அவர் நம்ம தண்டிக்கிறதுக்கு பதிலாக, அதான் அவர் பரிசுத்தர். அவருக்கு ஏன் பரிசுத்தம் என்ற பேர் வந்தது? இன்னைக்கு அநேகர் எல்லாரும் நாம சேர்ச்சில போய் நீர் பரிசுத்தர் என்று கத்துறோமே, என்ன கண்ணோட்டத்துல இன்றைக்கு அநேகர் பரிசுத்தர் என்று சொல்றார்கள் தெரியுமா? அதனுடைய அர்த்தம் தெரியாமத்தான் நீர் பரிசுத்தர் என்றாங்க. என்னண்டா, நீங்க பரிசுத்தமான கடவுள் ஆண்டவரே, உங்களோட ஸ்டாண்டர்டு கிட்ட எங்களால நிக்க முடியாது, உங்களோட நிலைமைக்கு கிட்ட எங்களால் நிக்க முடியாது, நாங்க எல்லாம் பாவி, உங்களோட நிலைமைக்கு முன்னா நிக்க முடியாது, உங்களோட நிலைமைக்கு எங்களால ஏறி வந்தாத்தான் நீங்க எங்களை ஆசீர்வதிப்பீங்க, இல்லையண்டா எங்களை ஒரு நாள் நீங்க என்ன செய்திருவீங்க, கைவிட்டுருவீங்கள் என்கின்ற ஒரு பயத்தின் அடிப்படையிலையும் ஒரு இடைவெளியின் அடிப்படையிலையும் தான் இன்றைக்கு அநேகர் நீர் பரிசுத்தர் என்று கத்துறார். ஆனா பரிசுத்தத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவர் பரிசுத்தர் என்கின்றபடியால் அவர் பரிசுத்தமான குணமுடையவர். அதாவது பாவியாகிய எங்களை தன்னுடைய குமாரன் அங்கே சிலுவையில மரிச்சதன் நிமித்தம் அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனால் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய சிங்காசனத்துல நாம் ஏற்கனவே உட்கார்ந்திருக்கிறோம். இதனாலதான் அவருக்கு பரிசுத்தர் என்கின்ற பெயர். ஆமே. சோ அதனாலதான் நாங்க அவரை இன்னும் நேசிக்கிறோம். ஆமீன். ஃப்ரீலியா, விடுதலையோடு, அவருடைய தோளுக்கு மேல தோலை கை போட்டு, அல்லது அவர் என்ற தோல்ல கை போட்டு நாங்க இருவரும் ஒன்றாக நடக்கிறோம் என்கின்ற உண்மையை எங்களோட வாழ்க்கையில அறிவிக்கிறதுக்கு பேர் தான் சுவிசேஷம்.
இந்த மென்டாலிட்டி ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இருக்கணும். அங்க இனி உங்களுக்கும் அவருக்கும் தூரம் இடைவெளி இல்லவே இல்லை. உங்களுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் இடைவெளி இல்லவே இல்லை. உங்களுடைய உறவுக்கும் அவருடைய உறவுக்கும் இடையில இடைவெளி இல்லவே இல்லை. ஆமென். சோ இதனால அவர் பரிசுத்தர். அவர் ஒரு பூரணமான நற்குணம் உள்ளவர், அல்லது முழுமை உள்ளவர், எல்லாரையும் ஆசீர்வதிச்சவர், எல்லா பாவிகளையும் நீதிமானாக்கினவர், எல்லாருக்கும் நியாயத்தை செய்து முடிச்சவர். சோ அப்போது இடையில சொன்னனே, ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன செய்திருக்கார்? நியாயம் செய்திருக்கிறார். ஆமென். நாங்க ஒரு காலத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம என்ன செய்தோம்? நியாயம் இல்லாம இருந்தோம், ஒவ்வொரு விஷயத்துக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றார், நோ, நான் ஒவ்வொருவருக்கும் நியாயம் செய்துட்டேன். எல்லாரையும் நான் என்ன செய்துட்டேன்? என்ற குமாரன் ஊடாக ஆசீர்வதிச்சிட்டேன். ஒருவரும் நீ என்ன செய்ய முடியாது, அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, குறை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமென். மாறாக எங்களுடைய இருதயம்தான் அவநம்பிக்கையிலையும் பயத்திலையும் இருக்கு. சொன்னேன் அப்போது, அந்த பயம் என்கின்ற ஒரு ஸ்பிரிட் எங்களோட வாழ்க்கையில, அந்த சுவிசேஷத்தை கேட்க கேட்க விசுவாசம் வேற வேற, நீங்களும் அதை எதிர்க்க, பயத்தை நீங்க எதிர்க்காத்தானா போயிரு. சோ இந்த வாழ்க்கையில எனக்கு இல்லாம போன ஒரே ஒரு பெரிய காரியம் பயம். சோ எனக்கு பயம் இல்லாம போனதுக்கு காரணம் என்ன? நான் அதிகமாக அவருடைய வார்த்தையினால் என்ன செய்யப்படுறேன்? நிரப்பப்படுறேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு படகுல போய் கொண்டிருக்கிறார். சீஷரோடு இயேசு கிறிஸ்து படகுல போய் கொண்டிருக்கிறார். சோ அதற்கு ஒப்பனையாக இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் பண்றார். இயேசு கிறிஸ்து எங்க வாசம் பண்றார்? உங்களுக்குள்ள வாசம் பண்றார். சோ இதற்கு ஒப்பனையாகத்தான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து படகுல போய்கொண்டிருக்கிறார். அவர் என்னவ? நித்திரையா இருக்கிறார். நித்திரையா இருக்க சூறாவளி காற்று பலமாடிக்கு. கப்பல் என்ன செய்ய போகுது? கவுள போற மாதிரி அப்படி அங்க இங்க ஆடுது, தண்ணி உள்ளுக்குள்ள வர்ற மாதிரி இருக்குது. அவ்வளவு, அது நடுக்கடலில. நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்தால், ஒரு கற்பனை பண்ணிப்பாரு அப்படி ஒரு சம்பவத்துல. ஆனா என்ன பிரச்சனை என்று சொன்னா, இவர்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட அற்புதங்களை செய்தவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்தவர் தான் அவர் அங்க இருக்கு. அவர்கள் கண்ணால கண்டவர்கள். சோ அப்படி இருக்கும்போது இவர்கள் அந்த டைம்ல என்ன செய்ய தேவையில்லை? பயப்பட்டிருக்க தேவையே இல்லை. ஓரளவுக்கு இவைக்கு இந்த சென்ஸ் வேலை செய்திருக்கணும். எஸ், இவர் முடவனை நடக்க பண்றார். கண் புறவிலேயே கூடனா இருந்த கண் திறக்கப்படுது. மரிச்ச லாசருவை உயிர்த்தல பண்றார். பாலைவனத்தில ஒருவரும் இல்லாத ஒரு வழியில இருந்தது 5 அப்பம் 2 மீன், அத 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஒரு மஜிக் மாதிரி செய்தொன்றிருக்கிறாரே. இப்படிப்பட்டவர் எங்கட படகுல அவர் இருக்கிறார் என்றைக்க, அவர் அமைதியா இருக்க நாங்களும் என்ன செய்யணும்? அமைதியா இருந்துருவோம் என்கின்ற அந்த விசுவாசம் கூட அவரிடத்துல இல்லாம போயிடுச்சு. சோ அப்ப அந்த விசுவாசம் அவர்களுக்கு இல்லாம போனதுக்கு முதல் என்ன செய்தார்கள்னா, பயந்துட்டாரு. நல்லா காற்று அடிக்கிறத பார்த்து. ஆனா இவர்கள் கொஞ்சமும் சிந்திக்கல, இந்த காற்றை உண்டாக்கினவரே நம்முடைய இயேசுதான் என்பது அவர்கள் கொஞ்சமும் சிந்திக்க அவர்களுக்கு நேரம் கிடைக்கல. காரணம், பயம் முதல் அவர்களுக்குள்ள பிரவேசிச்சிட்டு. சோ இப்படித்தான் உங்களோட லைஃப்ல பயம் பிரவேசிச்சுட்டா, பயம்தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். சரி, நீங்க வடிவா சிந்திக்கணும். சோ பயம் இருந்தா எங்களுக்கு கோபம் வரும், பயம் இருந்தா எங்களுக்கு பொறுமை இருக்காது, பயம் இருந்தா நாங்க என்ன செய்வோம்? டிப்ரெஷன் ஆயிடுவோம். பயம் இருந்தா நாங்க என்ன செய்வோம்? அவசரப்பட்டு முடிவெடுத்துருவோம். இப்படி பயம் 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 என்கின்றது மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும். ஆனா இயேசு சொன்னார், நீ பயப்படாத. எங்க சொன்னாலும் சொல்ற முதல் காரியம், பயப்படாதீர்கள், உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. சோ
அதற்குத்தான் நான் இன்றைக்கு ஒரு முழுமையான ஒரு திரும்ப உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்றதுக்காக இந்த காரியங்களை நான் உங்களோட பேசணும். ரைட்? இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில சகல பகுதியிலையும் வெற்றி சிறக்கத்தக்கதாக, சகல இடங்களிலும் வெற்றி சிறக்கத்தக்கதாக சொன்னா சகல பகுதிகளிலும் வெற்றி சிறக்கத்தக்கதாக. இப்ப இயேசு கிறிஸ்துடைய மரணம் என்கின்றது அது ஒரு லைஃப், எங்கட வாழ்க்கையில ஒரு லைஃப். சோ அதைத்தான் நாங்க இன்றைய பார்க்கப்போம். சோ இந்த வசனத்தை நாம படிப்போமா? இன்றைக்கு தலையங்கம் இதைத்தான் போட்டிருந்தேன். சோ அந்த தலையங்கத்துக்கு ஏற்றதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு இப்ப பேசியிருக்கிறேன். மிச்சத்தையும் ஒரு கணக்கு நேரம் எடுக்க மாட்டேன். இன்றைக்கு ஒரு 15-20 மினிட்ஸ்ல மிச்சத்தை நாம் என்ன செய்ய போறோம், முடிக்க போறோம். தெரியும், இயேசு நாங்கள் எவ்ரி வீக்கும் இதை நினைவு கூறுவோம். சோ திரும்பவும் இந்த வசனத்தை எடுத்து நாம நினைவு கூறுவோம். மத்தேயு 26 அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு, அதை என்ன செய்யறார்? பிட்டு என்றா broken. He broken the bread. அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. ஆங்கில பைபிள் இருக்குது, டேக் ஈட், திஸ் இஸ் மை பாடி. டேக் அண்ட் ஈட், திஸ் இஸ் மை பாடி. பாருங்க, எடுத்து சாப்பிடுங்கள். மற்றது அப்பத்தை என்ன செய்யறார்? பிக்கிற. And blessed it and break it and gave it to them to eat it. Amen. So அப்பம் என்ன செய்யறார்? பிச்சு அல்லது பிரேக் இட் என்று சொல்லப்படுது. Take it, eat it, this is my body. எடுத்து சாப்பிடுங்கள், இது என்னுடைய சரீரம். சோ இதான் இயேசு விரும்புறது. இதான் கம்யூனியன்ல அந்த போஜனத்துல அவர் செய்த காரியம். திஸ் இஸ் மை பாடி என்று சொல்ற. அந்த அப்பத்தை கொடுத்து சொல்ற, பிரேக் பண்ணிட்டு அத பிச்சு போட்டு, டேக் இட், ஈட், அண்ட் திஸ் இஸ் மை பாடி. சோ அப்ப அவருடைய பாடிய நாம ஈட் பண்றதுன்றத அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் என்னத்துக்காக அடிக்கப்பட்டதோ அத நாங்க என்ன செய்யணுமா? உட்கொள்ளணும். இதுதான் எங்களுடைய ஆவிக்குரிய உணவு. இந்த உணவு தான் உங்களோட வாழ்க்கையில ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்துக்குமே ரட்சிப்புக்குரிய உணவு. இந்த ஒரு பெரிய ரகசியத்தை இன்றைக்கு அநேக விசுவாசிகள் புரிஞ்சு கொள்றேன். சோ எவ்ரி டைம், ஒவ்வொரு தடவையும் நீங்க கம்யூனியன்ல உட்கார்ற பொழுது, ஈவன் எவ்ரி செகண்ட் உங்களுடைய லைஃப்ல, சோ இந்த கம்யூனியன்ன்றது ஒரு சடங்கே அல்ல. இயேசு இதை சடங்காக சொல்லல. பிளீஸ் ரிமெம்பர் மீ, என்னை நினைவு கூறுங்கள், பிளீஸ் ரிமெம்பர் மீ என்று சொன்னா, இயேசு ஒருவர் இருக்கிறார் என்றதை மறந்துறாங்கன்னு அவர் சொல்லு. நாங்க சொல்லுவோமே எங்கட பாசையில, டேய் நான் ஒருவன் இருக்கிறன்றத மறந்துறாங்க, அப்படி சொல்லல அவர். என்னுடைய சரீரம் சிலுவையில் அடிக்கப்பட்டது தாண்டா உங்களுடைய வாழ்க்கை என்கின்றத மறந்துறாங்க. அதுலதான் உங்களுடைய வெற்றியே இருக்கிறது. சோ அதனாலதான் சொல்றாரு, ஈட் இட். சரிம்மா, எங்கட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை? உணவு. உணவு இல்லையண்டா
எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை. சோ அதே போல இயேசு சொல்றார், என்னுடைய சரீரம் உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்படலேண்டா உங்களுக்கு வாழ்க்கையே இல்லை என்று சொல்றார். சோ அதனால நான் ஏற்கனவே நான் அடிக்கப்பட்டுட்டேன். அதை நீங்க உணர்ந்து, அதை நீங்க அறிஞ்சு, அதை நீங்க தினமும் உட்கொள்வீங்களா இருந்தா, பிசாசுக்கு உங்களோட வாழ்க்கையில எந்த வடிவில வந்தாலும் அவனுக்கு இடமே இல்லை. அதான் இயேசு சொன்னார். இந்த வசனத்தை வாசிங்கண்டா இன்னும் கிளியரா உங்களுக்கு விளங்கும். சோ இது ஆங்கிலத்துல படிக்கிறேன். திரும்ப கெஷான், டேவ் நீங்க இருக்கிறீங்க. doesn't matter whether your study or whether your future life or your current life or anything, you must need to believe what happened at the cross. This is not for himself. Jesus didn't die for himself. He died for you. He died for you and every other people. So we can live based on this truth. Right? So that's why Jesus said, so let me read it on New NIV translation. While they were eating, Jesus took the bread and he had given thanks. He broke it and gave it to his disciples and saying, take and eat. This is my body. Take and eat. This is my body. But what he trying to say? So, can you see that bread has been breaking piece and piece, and same wise, I am going to give my body at the cross. So they're going to break my body. So through that breaking, so your life going to be blessed. But we have to eat every day. This truth, இந்த சத்தியத்தை we have to eat. இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை every day நாங்க சாப்பிடணுமா? ஆமென். சோ இந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 6:51. ஜோன் 6:51. நானே வானத்தில் இறங்கின ஜீவாப்பம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். சோ இன்றைக்கு தான் இந்த என்றென்றைக்கும் என்ற வசனத்தில ஆவியானவர் என்ன செய்தார்? அப்படியே பாயிண்ட் பண்ணினார். இதுதான் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன். பிளீஸ் ரீட் த பைபிள். ஸ்பெஷலாக நீங்க இப்ப உங்களுக்கு கண் திறக்கப்பட்டிருக்கு, ஹவு டு ரீட் த பைபிள். நீங்க எப்படி பைபிளை வாசிக்கணும்ன்ற கண் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கு. சோ நீங்க இயேசுவைத்தான் நீங்க பார்க்கணும். எங்கேயும் நீங்க பைபிள், ஏண்டா இயேசுவை நீங்க பார்க்க பைபிள் ஒரு நாளும் பிழைக்காசு. அவர் சிலுவையில செய்து முடிச்சதையும் அவருடைய கிருபை நீங்க பார்க்க பைபிள் பிழைக்காசு. ரைட். சோ அப்ப இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொன்னா எவ்ரிடே உங்களுக்கு பிழைப்பு இருக்கு. நாங்க முன்னே எங்களுக்கு ஒரு நெரோ மைண்ட் இருந்தது, இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்க்க பரலோகம் போயிடணும் என்று. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை அதல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ரைட் நவ், இப்பவே அவர் உங்களுக்கு இட்டர்னல் லைஃப், அந்த நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். ஒரு விக்டோரியஸ் லைஃப், இந்த பூமியிலேயே ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை நீங்க வாழத்தக்கதா. சோ அப்ப இந்த வசனம் அங்க பாருங்க எப்படி சொல்றாரு, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். சோ எவ்ரி டே எங்களுக்கு ஒரு பேட் டே இல்லாத அளவுக்கு, பிழைக்கிற அளவுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம், இந்த அப்பமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் சிலுவையில உடைக்கப்பட்டு சொல்லுங்க, என்றென்றைக்கும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான்
பிழைப்பான். சோ என்றென்றைக்கும் நாம் கொடுக்கும் அப்பம், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் சரீரமே என்றார். என்னவா? நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, ஒரு மனுஷனுடைய ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என்னுடைய சரீரம் என்று சொல்லி சொன்னார். சோ அதனாலதான் இயேசு சொன்னார், என் சரீரத்தை புசிக்காதவனுக்கு என்ன இல்லையா, ஜீவன் இல்லை என்றார். அப்ப அங்க இருந்த ஜூதர்கள், மத ரீதியாக கடவுளை தேடிக்கொண்டிருந்த மத ரீதியாக வாழ்ந்த ஜூதர்களுக்கு இதென்ன இவர் என்னுடைய சரீரத்தை புசிக்க சொல்றார் என்று சொல்லி அவர்கள் இயேசுவை கொச்சைப்படுத்தினார். அதே போல தான் இன்றைக்கு கம்யூனியன் என்றது ஒரு சடங்காக போயிற்று. உங்களோட சேர்ச்சில எப்ப கம்யூனியன்? மாசத்துல முதலாவது கிழமை. உங்களோட சேர்ச்சில எப்ப? மாசத்துல கடைசி கிழமை. உங்களோட சேர்ச்சில எப்ப? மாசத்துல நடுக்கிழமை. சோ அது எப்படி கொடுக்குறீங்க? அது பாஸ்டர் தான் கொடுப்பார். அங்க அதுக்கண்டு ஒரு 4 மூப்பர் நியமிக்கப்பட்டிருக்கு. சோ அது நீங்க பரிசுத்த அலங்காரத்தோடு அங்க போகணும். இதுக்கு பேர் சடங்கு, ரிலிஜியஸ். கம்யூனியன் அவருடைய சரீரத்தை புசிக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய சரீரத்தை புசிக்கிறேன்டா, அவருடைய சரீரத்தால, அவருடைய சரீரம் சிலுவையில அடிக்கப்பட்டதால பரிசுத்தமான அவருடைய சரீரம் அல்லது கடவுளுடைய சரீரம், அதாவது எங்களுடைய பாவத்துக்காக, எங்களுடைய அக்கிரமத்துக்காக அவருடைய பாவம் செய்யாத அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டதுனாலதான் எங்கட வாழ்க்கையில, அவருடைய கணக்கில எங்கட வாழ்க்கையில முழு விதமான அனைத்து விதமான ஜீவனும் கொடுக்கப்பட்டது. இத புசிக்கிறதுக்கு பேரு தான் கம்யூனியன். அதனாலதான் பைபிள் ஒரு வார்த்தை சொல்லுது, சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு அது பைத்தியமா தெரியும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். 52 அப்பொழுது யூதர்கள் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும், மாம்சத்தை என்றார் சரீரத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து, அதாவது என் சரீரத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யாகவே போஜனமாயிருக்கிறது. பாருங்க, சொல்ற என் சரீரம் மெய்யாகவே போஜனம். ஆமேன். இன்றைக்கு அநேகர் நாம போஜனம், எந்த போஜனத்தை சாப்பிட்டா, எந்த உணவை சாப்பிட்டா எந்த நோயிலிருந்து தப்பலாம் என்று நாம போஜனத்துக்காக கவலைப்படுறோமா இல்லையா? சோ அதனால நீங்க நல்ல சாப்பாடு சாப்பிடலாம், கூடாத எந்த சாப்பாடையும் சாப்பிடுங்கன்னு சொல்ல வரையில. தேவ ஞானத்தை பெற்ற நாங்க நல்ல சாப்பாடை சாப்பிடணும். ஏனென்னா நாளைக்கு என்ன செய்யக்கூடாது, சாப்பாட்டு நிமித்தம் எங்களுக்கு வியாதி வரக்கூடாது. அதுக்கு வந்த பிறகு திருப்பி நாம் இதே ரூட்டில இயேசுவை நம்பி திருப்பி சுகப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. முடிஞ்ச வரைக்கும் நாம நல்ல சாப்பாடை சாப்பிடுறதுல தப்பு இல்லை. ஆனா அந்த சாப்பாட்டுல எங்களோட நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஆனா நான் இங்க என்ன சொல்ல வாரேன்னா, என் மாம்சம் மெய்யான, அதாவது என் சரீரம் மெய்யான போஜனம் அல்லது உணவு. போஜனம் என்ன? உணவு அல்லது சாப்பாடு. என் மாமிசம் மெய்யான சாப்பாடுன்ற. ஆனா இத சாப்பிடுறோமா? ஆண்டவர் சொல்றார், இந்த சாப்பாடு என்னவாம்? எங்கட ஆவி, எங்கட ஆத்மா, எங்கட சரீரத்துக்கு இது நல்ல ஒரு போஜனம், நல்ல போசாக்குள்ள உணவு என்று சொல்ற. சோ அப்ப அவருடைய சரீரம் அது எப்படி எங்களுக்கு உணவா மாறப்போகுது? அவர் சிலுவையில மரிச்சபடியால அந்த உபதேசம் நமக்குள்ள விரைக்கதான் அது உண்மையான உணவாக நாம ஹீல் பண்ணக்கூடியதாக. இது அவருடைய வழி. இன்னைக்கு அனைவருக்கு தெரியாது,
கம்யூனியன்ன்றது அவர் ஓர்டேன் பண்ணப்பட்ட, அவர் நியமிக்கப்பட்ட ஒரு வழி. ஆமென். சோ தனிய நாம சண்டேஸ்ல எவ்ரி வீக்கோ, சரி நாங்க எவ்ரி வீக் எடுக்கிறோம், இதொரு ஒரு ஒரு சடங்காக நீங்க எடுக்கக்கூடாது. ஆனா நாம அவருடைய வார்த்தையை தியானிச்சு முடிஞ்ச உடனே நாம் என்ன செய்யறோம்? அவர் சிலுவையில செய்த முடிச்சதை அவரை நினைவு கூறுறோம். அவர் எங்களுடைய வியாதியை சுகப்படுத்தினதை நினைவு கூறுகிறோம். அவர் எங்களோட பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சதை நினைவு கூறுகிறோம். நாம் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக கம்யூனியனுக்கு வரையில, நாம சுகப்படுறதுக்காக வரையில, ஏற்கனவே அவர் சுகப்பட்டதை நாம விசுவாசிச்சு நினைவு கூறுறபடினால அநேகர் சுகத்தையும் பெற்றுக் கொள்றார்கள். சோ அப்ப கம்யூனியன் ஏற்கனவே சிலுவையில அவர் நமக்காக செய்த முடிச்சதை நினைவு கூறுகிறது மட்டும்தான் கம்யூனியன். இதை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். That's it, finished. அந்த ஒரு வாசகத்துக்கே எல்லாம் முடிஞ்சு. என்னை நினைவு கூறும்படி, நான் தான் உங்களுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் நான் என்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய சரீரம் ஒரே தரம் அடிக்கப்பட்டதினால் எபிரேயர் 10:14 படி அந்த சித்தத்தின்படி நாம் பூரணமாக்கப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்கின்றதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். உண்மையாத்தான் நான் சொல்றேன், எங்களோட வாழ்க்கையில எவ்ரிடே இந்த சிந்தனை இருக்குமா இருந்தா பிசாசு ஓலம் விட்டு ஓடிடும். ஆனா எங்களுக்கு பிஸி லைஃப் வேண்டா. நீங்க நினைக்க கூடாது சரீர விதமா அநேகர் பிஸியா இருக்கிறீங்கன்னு. இல்ல இல்ல, எங்களோட மைண்ட் பிஸி ஆயிட்டு, எங்களோட சிந்தனை பாத்தீங்கன்னா பயங்கர பிஸி. யூடியூப்பை பாக்குறதா, பேஸ்புக் பாக்குறதா, அல்லது அந்த ஜோக்க பாக்குறதா, இந்த ஜோக்க பாக்குறதா, அதை பாக்குறதா, இதை பாக்குறதா, அந்த நியூஸ பாக்குறதா, இந்த நியூஸ பாக்குறதா, அந்த செய்தியை கேட்கிறதா, இதை கேட்கிறதா, என்ன சமைக்கிறது, என்ன சாப்பிடுறது, எதை விடுறது, எதை தவிக்கிறது, எதை பேரு, அப்படி 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 எங்களோட மைண்ட் என்னவா இருக்குது? அலை பாஞ்சோண்டே பிஸியா இருக்கு. ஆனா எங்களோட சிந்தனை இங்க இல்லை. ஆமென். சோ இந்த நம்மோட சிந்தை இங்க, எங்களோட ஆத்மா இதுல நிரப்பப்பட்டிருந்தா, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல், பிரியமானவளே உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். சில கிறிஸ்தவ நான் கதைச்சா அவருடைய ஆத்மாவை நாம் என்னவா இருக்கும் காணக்கூடியதா இருக்கு. சோ நமக்கு இதனுடைய பலன் தெரியல. இயேசு பாருங்க, ஒரு கடவுள் பாருங்க, சகலதை உண்டாக்கினவர் அவர்தான் கடவுள், அவரால் முடியாத காரியம் இல்லை என்று நம்புற நீங்களே நாங்களே சரக்கி போய்தான் இருக்கிறோம் பல விஷயத்துல. அவரே சொல்றார், இதுல சொல்றார், என் மாம்சத்தை புசித்து, அதாவது என் சரீரம், மாம்சத்தை என்றா நீங்க சரீரம் என்றுதான் நீங்க வாசிக்கணும், அப்படித்தான் ஆங்கில பைபிள் இருக்கிறாய். என் மாம்சத்தை சரீரத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் என்றா என்ன? சகல விதமான ஆசீர்வாதங்களும் உள்ளடக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அது போய் பர்வத்துல கிடைக்கிறதல்ல. அப்படி எங்களுக்கு எல்லாம் அப்படி நம்ப வச்சுட்டு பிசாஸ், சரியா, என் சரீரம் அது மெய்யான போஜனம், என் ரத்தம் மெய்யான பானம் என்கின்ற, என் சரீரத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நான் அவனில் நிலைச்சிருக்கிறேன். இத ரட்சிப்பை குறிச்சு அவர் பேசல. நீங்க ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நீங்க ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ள, அவர் கிறிஸ்துவ. ஆனா நீங்க இப்படி செய்தாத்தானா நீங்க என்ன செய்றீங்க? அவர்ல நிலைச்சிருக்கிறீங்க. நிலைச்சிருக்கிற மீனிங் நம்முடைய சிந்தை என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கணும். உங்களோட உள்ளான மனுஷன் மீட்கப்பட்டு உங்களோட ஆவி கிறிஸ்துவோட ஒன்றாக்கப்பட்டு நீங்க இருக்கிறீங்க. ஆனா அவங்களோட ஆத்மா என்ன செய்யல? அவரோட உபதேசத்துல நிலைச்சிருக்கல. சோ அவருடைய நிலைச்சிருந்தீங்கன்னு சொன்னா, அப்ப கொடி செடியோட நிலைச்சிருக்கதான் கொடியில கனி வருது. அந்த கொடிய நாம செடியில இருந்து வெட்டி விட்டோம்டா, செடி கீழே விழுந்துட்டேன்னு சொன்னா என்ன இல்ல,
செடியிலிருந்து கனி வராது. சோ அப்ப அவர் இங்க என்னத்த உவமையா சொல்றார்? உபதேசத்தை குறிச்சு. இங்க ரட்சிப்பை வெட்டி விடுறன்னு சொல்லி கர்த்தர் கதைக்கவே இல்லை. இன்னைக்கு அவர் எங்களை எல்லாரையும் ரட்சிப்புல இருந்து வெட்டி விடுறன்னு சொன்னா, உலகத்துல ஒருவரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட ஒருவரும் ரட்சிப்புல நிலைச்சிருக்க முடியாது. ஆண்டவர் சொல்ற காரியம் இங்க, நீங்க என்னுடைய உபதேசத்தில் நிலைச்சிருங்க, அப்பொழுது நீங்க என்ன செய்வீங்க? கனி கொடுப்பீங்க. சோ அப்ப இயேசு கிறிஸ்துவோட உபதேசத்துல நான் நிலைச்சிருக்கேங்க, என்னுடைய சரீரம் என்ன செய்யும்? கனி கொடுக்கும். என்னுடைய சரீரம் கனி கொடுத்தாத்தான் நான் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கலாம். என்னுடைய சரீரத்துல நான் ஒடுக்கப்பட்டிருந்தா, ஒரு மனைவியோ அல்லது ஒரு கணவனோ சரீரத்தில வியாதியினால் ஒடுக்கப்பட்டிருந்தால், சரி, நான் வியாதியால் ஒடுக்கப்பட்டிருந்தா நான் என்ன செய்ய முடியாது? மனைவிக்கு கனி கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் எனக்குத்தான் ஊழியம் செய்யணும். ஒரு கட்டத்துல மனைவிய சொல்றாரு, ஐயோ என்றா இந்த ஆளை கட்டினா, இவரையே பார்க்க வேண்டியதா இந்த வேலையா போச்சே. இன்னைக்கு நாம கனி என்று சொன்னா நாம தேவனுக்கு மட்டும்தான் கனி கொடுக்கணும். நோ 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 நோ. ஆண்டவர் எங்களை அவர் ரட்சிச்சது, பிள்ளையாக நம்மை ஏற்றுக்கொண்டது, நாம் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டது. அவர் எங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவர் எங்களை தன்னுடைய பிள்ளையாகத்தான் தான் தனக்கென்று அவர் பெற்றெடுக்கும்படியாகத்தான் அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் சிலுவையில சிந்தப்பட்டது. சோ அப்ப அவர் என்ன சொல்றாரு இங்க, இதே நீங்க ஜோவான் 5 பாத்தீங்கன்னா அந்த உவமைய சொல்றேன். ஒரு செடி கொடியில நிலைச்சிருக்கேக்கதானே கனி கொடுக்குது. எத்தனை பேருக்கு இந்த செடி கொடி என்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க? ஒரு மரத்துல நீங்க எந்த கைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஒரு மரம், அதுல இருந்துதான் செடி போகுது, ரைட்? அல்லது ஆங்கிலத்துல சொல்லலாம் வைன் அண்ட் பிரான்சஸ், ரைட்? சோ இந்த பிரான்ச்சுக்கு நியூட்ரிஷன் போகுது, இந்த பிரான்ச்சுக்கு அந்த கிளைக்கு அது சத்து போகுது, இல்ல தண்ணி போகுது, அல்லது நியூட்ரிஷன் போகுது என்று சொன்னா அந்த கிளையல்ல காரணம், அந்த செடிதான் காரணம். சோ அப்ப நமக்கு என்ன ஊட்டச்சத்தா வருது? நாம கேட்கிற நற்செய்திகள்லாம் வாழ்க்கையில திரும்ப 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 அவரோட கிருபையின் உபதேசத்தை கேட்க 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 எங்களுக்கு என்ன உண்டாது? நியூட்ரிஷன் உண்டாது, சத்து உண்டாது. இது என்ன செய்யுது? இது கிளைக்கு போகுது. அப்ப கிளைக்கு போய்க்க கிளையில தான் கனி உண்டாது. எங்கேயாவது மரத்துல பாத்தீங்களா செடியில கனி இருக்குண்டு? நடு தண்டுல தான் கனி இருக்குண்டு எங்கேயாவது பாத்தீங்களா? ஒரு மேங்கோ ட்ரீய பாருங்க, மாம்பழத்தை எங்கேயாவது நடு தண்டுல மேங்கோ யாராவது புடுங்கினீங்களா? கிளையில தான் வருது. பாருங்க கடவுளுடைய அவர் தான் கனி கொடுக்க விரும்பல, அவர் எங்களுக்கு கனியை தர்றார். அப்ப நாங்கள் கனி கொடுக்க அவர் என்ன செய்யறார்? எங்கட கிளை, எங்கட வாழ்க்கை கனியா இருக்கிறதுக்கு அவர் ஊட்டச்சத்து கொடுத்தோண்டே இருக்கிறார். அந்த ஊட்டச்சத்து இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம் தான் அதா இருக்குது. அது இன்றைக்கு எப்படி வருதுண்டா? அவருடைய உபதேசத்தினூடாக. அதனால அவர் சொல்றார், நீங்க என்னுடைய உபதேசத்துல நிலைச்சிருந்தால், கிருபையின் உபதேசத்தில் நீங்கள் நிலைச்சிருந்தால் நீங்க தானாகவே கனி கொடுப்பீர்கள் என்று சொன்ன அந்த அர்த்தம் என்ன? தானாகவே என்று சொன்னா நீங்கள் அல்ல கனி, அது நான் உங்களூடாக அந்த கனியை கொடுப்பேன் என்றார். ஆமென். சோ இத கேட்க உங்களுக்கு எஸ், இப்படி ஒரு வாழ்க்கையை நாம வாழலாமா என்கிற சந்தேகம் இப்ப வந்துச்சு. அப்பண்டாயன் எனக்கு இப்ப சரி வியாதி இருக்குது, அப்பண்டாயன் இப்படி பிரச்சனை இருக்கு, அப்பண்டாயன் என்று சொல்லி நாம என்ன செய்யறோம்? இதை வச்சுதான் ரீசன் கொண்டு வரோம், காரணம் உள்ளுக்க கொண்டு வரோம். இப்படியே இருந்தீங்கன்னா இப்படியே தான் இருப்பீங்க. உண்மை அவருடைய சத்தியம் அது எங்களை மாற்றும். ஆமென். ரைட். 57வது வசனம், ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைக்கிறது போலவும். இப்ப நாங்க நினைச்சோம் இயேசு கடவுள், அவர் தந்த வல்லமே பயன்படுத்தினார். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? யாரால அவர் பிழைச்சாரா? பிதாவால. வசனம் பாருங்க,
ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். என்னை புசிக்கிறவன், என்னத்தை புசிக்கிறவன்? அவருடைய சரீரத்தை. அவருடைய சரீரத்தை புசிக்கிறண்டா என்ன? அவர் தன்னுடைய சரீரத்தில உங்களுடைய பாவம், அக்கிரமம், வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில சுமந்து கொண்டார். அந்த சித்தத்தின்படி நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க. பரிசுத்தமாக்கப்பட்ட அர்த்தம் என்ன? போன கிழமையும் சொன்னான், நீங்க முழுமையாக்கப்பட்டீங்க. நீங்க முழுமையாக குணப்படுத்தப்பட்ட ஒரு நபர். இந்த உண்மை நீங்க விசுவாசிக்கிறீங்க, வாயினாலே அறிக்கைறீங்க. அதத்தான் அவர் சொல்ற, என்ன விசுவாசிக்கிறவனும் எப்படி நான் பிதாவினால் பிழைச்சேனோ அதே போல நீங்கள் என்னால் பிழைப்பீர்கள் என்று ப்ராமிஸ் கொடுத்திருக்கிற. சொல்லுங்க, நான் யாரால பிழைப்பனா? இயேசுவால. இயேசு சிலுவையில செய்து முடிச்சதால நான் பிழைப்பேனப்பா. அதுதான் சத்தியம், அதான் உண்மை. அதான் இயேசு தான் மரிக்கிறதுக்கு முன்னம் ராப்போஜனத்துல பஸ்கா பண்டிகை டைம்ல பஸ்கா பண்டிகையே ஆண்டவர் கொண்டாட சொன்னார் பழைய ஏற்பாடுல. எஸ், நான் பலியிட போறேன், அதனாலதான் நீங்க பிழைக்க போறீங்க. சோ அதனால இயேசு சொன்னார், நீங்க இத புசியுங்க, நீங்க பிழைப்பீங்க. இதான் உங்களோட மெய்யான போஜனமா இருக்கணும். தலைமுறை தலைமுறை வரைக்கும் ஒரு மனுஷன் என்னால பிழைக்கத்தக்கதாக நான் அவனுக்காக என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தேன் என்றார். நானே மெய்யான அப்பம், நானே மெய்யான திராட்சரசம். என்னை புசிச்சு என்னை பானம் பண்ணுகிறவன் ஒரு நாளும் அவன் என்ன செய்யானா? மரிக்க மாட்டான். அவனுக்கு ஜீவன் இருந்தோண்டே இருக்கும். அவனோட வாழ்க்கையில ஜீவன் இருந்தோண்டே இருக்கும். நீங்க நித்தமும் ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையை வாழணும் என்று சொன்னா அவரை புசிச்சு கொண்டே இருங்க, அவரை பேசிக்கொண்டே இருங்க, அவர் உங்களோட வாழ்க்கையில அரைக்கேட்டோண்டே இருங்க. உங்களோட சிந்தை எப்பவும் இந்த சிந்தைக்குள்ளேயே இருக்கட்டும். உங்களோட மைண்ட் எப்பவும் இருக்கட்டும். ஒரு நாளும் உங்களை பைத்தியாரனாக்காசு. சில மைண்ட நீங்க எங்கேயாவது நீங்க விட்டீங்கன்னா உங்களை டிப்ரெஷன் ஆக்கும். ஆனா இது ஒரு நாள் உங்களை டிப்ரெஷன் ஆக்காது. இது உங்களை இன்னும் பலப்படுத்தும், ஆரோக்கியமாக்கும், இன்னும் உங்களை சந்தோஷப்படுத்தும். உங்களோட வாழ்க்கையில எல்லாம் வந்து சேரும். ஆமென். சோ அப்ப இயேசு என்ன சொல்ற? என்ன தலையங்க மாட்டன்? எடுத்து இதை புசியுங்க, எடுத்து இதை புசியுங்க. இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்றார். சோ உங்களோட வாழ்க்கையில இப்ப சந்தேகம் இருக்கா? இன்னும் சந்தேகப்படுறீங்களா? இயேசு இந்த வியாதியை இன்னும் சோப்படுத்தல. உங்களோட இப்ப என்ன வருத்தமோ அதை ஏற்கனவே சோப்படுத்திட்டார். உங்களோட வாழ்க்கையில ஒற்று பிரச்சனையுமே இல்லை, நான் கிருபையாட்டு கொண்டுட்டேன் அப்படி என்றா ஏன் இது வந்தது என்று நீங்க ஜோதிச்சீங்கன்னா நீங்க இன்னும் சத்தியத்தை சரியா புரிஞ்சு கொள்ளல. ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை என்று சொன்னா அவன் எப்படி விசுவாசிக்கிறது? எப்படி அவனுக்கு தெரியும் உண்மையா ஆண்டவற்ற கிருபை உண்மைதான், இயேசு சிலுவையில செய்து முடிச்சது உண்மைதான் என்றது எப்படி அவனுக்கு அறிய வரும்? சொல்லுங்க. ஒருவன் வந்து இயேசுடத்தை கேட்டா, இது யார் செய்த பாவம் ஆண்டவரே? அவர் சொன்னார், நோ 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 நோ, அப்படி ஒன்றுக்கு நீ போயிடாத, அந்த பக்கம் நீ தலை வச்சு பார்க்காத. ஒன்று நினை, தேவன் நாமம் மகிமைப்படத்தான் இது உண்டான. எத்தனை சொல்றீங்க அவரோட நாமம் மகிமைப்பட போகுதுண்டு? எஸ், அவரோட நாமம் மகிமைப்பட போகுது. பொய்யல்ல ஜெயிக்கிறது, உண்மைதான் எப்பவும் ஜெயிக்கும். பிசாசல்ல ஜெயிச்சது, இயேசு ஜெயிச்சுட்ட. வியாதி அல்ல ஜெயிச்சது, சுகம்தான் ஜெயிச்சது, தெய்வீக சுகம்தான் ஜெயிச்சது. உங்களோட சரீரத்தில் இருக்கிற நோவோ, உங்களோட சரீரத்தில் இருக்கிற வியாதியோ, டாக்டர் சொன்ன வியாதியோ ஒன்றுமே உயிர் இல்லாது. திரும்ப சொல்றேன், நான் ஆணித்தனமா சொல்றேன், வியாதிக்கு உயிர் இல்லவே இல்லை. நான் அனுபவிச்சேன். திரும்ப சொல்றேன், வியாதிக்கு உயிர் இல்லவே இல்லை. ஒரு நாளும் நீங்க அவனுக்கு இடம் கொடுக்காங்க, உயிர் கொடுக்காங்க. திரும்ப சொல்றேன், வியாதிக்கு உயிர் இல்லவே இல்லை. உலகம் பொய்யில இருக்கிறபடியா உலகம் அதுக்கு உயிர் கொடுத்து வச்சிருக்கு, அதுக்கு ஒரு மருத்துவம் வச்சிருக்குது. அதே
பொய்யால வாழ்ந்துட்டே இருக்குது உலகம். திரும்ப சொல்றேன், வியாதிக்கு இது ஆவியானவர் சொன்னபடியால சொல்றேன், வியாதிக்கு உயிர் இல்லவே 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 இல்லை. நீங்க உங்களோட வாயால சொல்லுங்க, வியாதிக்கு உயிர் இல்லவே இல்லவே இல்லை. நான் எங்கேயும் சொல்லுவேன், எந்த இடத்துலயும் சொல்லுவேன், அது எந்த சரீரத்திலே அது இருக்கா இல்லையான்றது கதை இல்லை. நான் உண்மைய சொல்றேன், வியாதிக்கு உயிர் இல்லவே இல்லவே இல்லை. அப்ப என்னத்துக்கு உயிர் இருக்குண்டா, இயேசு சிலுவையில் செய்து முடிச்ச சுகத்துக்கு உயிர் இருக்கிறது 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 இருக்கிறது. ஆமீன். இங்க ஒரு ஆமீனையும் காணல. சோ அதே போல எங்களோட வாழ்க்கையில ஒன்றுக்கும் உயிர் இல்லை. அதாவது எங்களோட வாழ்க்கையில வர்ற இருள் ஊடாக வர்ற ஒன்றுக்கும் உயிர் இல்லை. சோ சொல்லுங்க, எங்களோட வாழ்க்கையில பயம், சொல்லுங்க, அது பயத்துக்கு உயிர் இல்ல, பயத்துக்கு உயிர் இல்லை. எஸ், இயேசுவின் நாமத்தினால நீ பயம் என்னிடத்துல இருக்கக்கூடாது. இயேசு செய்து முடிச்சிட்டார். ஆமீன். அவர் இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிறார். அதுதான் உண்மை. நாங்க உண்மையை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் பொய் எங்களோட வாழ்க்கையில கிரிய செய்து கொண்டே இருக்கும். உண்மையை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் தான் அவனுக்கு இடம் இருக்கு. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் தான் அவனுக்கு இடம் இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், இந்த உபதேசத்தை கேட்டு ஒருவராவது நீங்க எனக்கு சாட்சி சொல்லலையா இருந்தா, அது யாரா இருக்கலாம், நாளைக்கு யூடியூப்ல கேட்கிறவனா இருக்கலாம், யாராவது ஒருவன் எனக்கு சொல்லாட்டையும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் அவன் சொல்லியே ஆவான். ஆமென். கண்டிப்பா. இந்த கடைசியா நான் பேசுற இது மட்டுமே அவனுக்கு போஸ். இந்த உலகம் அப்படி பொய்க்க போயிட்டுது. உலகம் பொய்யினாலே வாழுது, மக்கள் பொய்யினாலே வாழ்றார்கள். அதனால பொய்யில இருந்தே பிசினஸ் ஆரம்பிச்சிட்டுது, பொய்யில இருந்தே வியாபாரம் ஆரம்பிச்சிட்டுது, பொய்யே மனுஷனுடைய வாழ்க்கையா மாறிட்டுது. ஆனால் இயேசு சிலுவையில செய்த சத்தியம் சத்தியம், உண்மை உண்மை. அந்த உண்மை எங்களோட வாழ்க்கையில விரைக்க பொய்யுக்கு இடம் இல்லாம போஸ். அந்த பொய்யை வச்சுத்தான் பிசாசு எங்களோட வாழ்க்கையில குடிகொள்றான், எங்களோட சரீரத்துல குடிகொள்றான், அல்லது எங்களுடைய பைனான்ஸ்ல குடிகொள்றான், எங்களுடைய குடும்பத்துல குடிகொள்றான், அல்லது எங்களுடைய பிள்ளைகள வாழ்க்கையில குடிகொள்றான். நோ, அதுக்கு இனி இடம் இல்லை. ஒன்றே ஒன்று உண்மை. சோ நான் இந்த பொய்ய இன்றைக்கு நான் உங்களோட சரீரங்கள்ல இருந்து, உங்களோட மனசுல இருந்து, இப்ப நீங்க யோசிக்கலாம், இந்த சரீரத்தில இருந்து வியாதியே போ போ ஒன்று கலப்பி சிலவள போவா. ஆனா கூட மைண்ட்ல குடி ஒன்று இருக்கு. இல்லையா? அதான் கனவேருடைய வாழ்க்கையில பிரச்சனை. ஒரு டயபிட்டிஸ் பேஷனை பாத்தீங்கன்னா, ஒரு 10 வருஷமாக அவர் டயபிட்டிஸையே நம்பிக்கொண்டே வாழுவார், பொய்ய நம்பிக்கொண்டே வாழுவார். திடீரென போய் நாம இதை சொன்னா அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நான் இவ்வளவு காலம் போட்ட மருந்தெல்லாம் பொய்யா, டாக்டர் பொய்யா, உலகம் பொய்யா, இந்த சிஸ்டம் பொய்யா, இது என்ன உங்களுக்கு பைத்தியமா சவேசன், இதை விட்டா நாளைக்கு நான் செத்துருவேனே. இதுதான் பயம். இருந்துதான் என்ன செய்யற நாம 60 வயது வந்த பிறகு ஒரு ஆள் வந்து டயபெட்டிஸ் மருந்த விட்டா நான் நாளை செத்துருவேன். இருந்துதான் என்ன செய்ய போறீங்க நீங்க? இருக்கிறது முழுக்க குடும்ப சுமையில. உண்மையதான் நான் சொல்றேன். நான் ஒரு 60-70 வயதுனா நானே அப்படித்தான் சொல்றேன், இயேசுவே இருக்கிறதோட போய் சேர்ந்துரும். ஆனா நான் உண்டு சொல்ல அப்படி நினைக்காங்க. நீங்க பொய்ய நம்புறீங்க, உண்மையை நம்புங்க. அதான் நான் சொல்லவா. ஆமீன். சோ அப்ப அவருக்கு 10 வருஷமா போனவருக்கு அவருக்கு நம்பலாது. ஆனா அவர் நம்புவாரா இருந்தா 10 வருஷ நம்பிக்கையே அவர் ஒரு செகண்டுக்குள்ள அவற்றை நம்பிக்கையை மாற்றுவாரா இருந்தா, ஆவியானவர் அவருக்குள்ள உட்புகுவாரா இருந்தா, அந்த சத்தியம் உண்மை அவருக்குள்ள போகுமா இருந்தா, மருந்து செய்யாத வேலைய இந்த சத்தியம் உள்ளுக்குள்ள போய் வேலை செய்யும். வேலை செய்யும். எங்களோட மனம், அந்த மனம் மாறணும். சரீரத்துல புண் மாற முதல் உங்களோட மனம் மாறணும். மனம் மாறினா புண் மாறும். பிசாசு மனத்துல குடியிருக்கும் மட்டும் எங்களோட சரீரம் இருளாத்தான் இருக்கும். ஆனா பிசாசு வெளியில போகுமா இருந்தா, மனசுல இருந்து அவன் நம்பிக்கை போகுமா இருந்தா, ஆசீர்வாதம் எங்களுக்கு சொந்த மனசு.
இயேசு சிலுவையில செய்து முடிச்சபடியால, கிறிஸ்துவுக்குள் நாம சிருஷிக்கப்பட்டபடியால ஆசீர்வாதம் எங்களுக்கு தூரமானதல்ல, அது எங்களுக்கு சொந்தமானது. ஆனா இருளுக்கு நாங்க இருக்கும் மட்டும் எங்களுக்கு 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 இருக்கிறதே எங்களுக்கு தெரியுது இல்லை. கற்பனை பண்ணி பாருங்க, உங்களோட வீட்டுக்கு இல்ல, உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் இருக்கு, ஆனா வீட்டுக்கு லைட் இல்லை. என்னண்டு நீங்க தேடுவீங்க? என்னண்டு அதை பார்ப்பீங்க? இருள் இருக்கு மட்டும் தேடிக்கொண்டான் இருப்பீங்க, இல்லைன்னு தான் சொல்லி கொண்டிருப்பீங்க. ஆனா லைட்டை போட்டோம்னா கண்டுபிடிச்சிட்டு நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு எடுத்து அதை அப்படியே அணைச்சுக்கொள்ளுங்க. இது என்னுடையது, வெளிச்சம் வந்தது, நான் கண்டுபிடிச்சேன் என்று நீங்க அதை உரிமை கொண்டாடுறீங்க. அதே போலதான் இந்த நற்செய்தி என்றது, இந்த ஆசீர்வாதம் என்றது. ஆமீன். சோ ஆகவே அதான் இயேசு சொன்னார், இத நீ எடு, இத புசி, இத சாப்பிடு. எடு, சாப்பிடு. அவர் அப்பத்தை பிச்சு கொடுத்தார், எடு, சாப்பிடு. ஆமேன். இது நான் தருகிறேன், இது உங்களுக்காக நான் தருகிறேன். என்னுடைய சரீரத்தை நான் அடிக்க கொடுத்து, இதை யாரும் கேட்க இடம் இல்லை, ஒருவரின் காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது நான், என்னுடைய சரீரம் உங்களுக்காக நான் கொடுத்தேன், நான் அடிச்சேன். இப்ப உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க தொலைச்ச, உங்களுடைய சுகத்தை, ஆரோக்கியத்தை, உங்களுடைய ரட்சிப்பை, உங்களுடைய சமாதானத்தை எல்லாத்தையும் நான் இப்ப என்ன செய்துட்டேன்? பெற்றுட்டேன். நான் உங்களுடைய அக்கவுண்ட்ல, உங்களோட கணக்கில போட்டுட்டேன். இனி யாரும் எந்த தீர்ப்பும் சொல்ல முடியாது, ஒருவரும் ஒரு குறையும் சொல்ல முடியாது, ஒருவரும் ஒண்ணும் சொல்லலாம். பிசாசுக்கு வாய் துறக்கிறதுக்கு இடமே இல்லை. நான் சொல்ல, இன்றைக்கு அநேக சாமான்கள் பொட்டியை தீக்குன்னு போயிட்டு உங்களோட வாழ்க்கையில நான் நினைக்கிறேன். போயிருக்க ஒன்று இல்ல 3 நாள் போயிருக்கு சேர்ந்து. கண்டிப்பா உங்களுக்கு நான் ஜெபிக்க தேவையில்லை. எஸ், இயேசு எங்கேயாவது வியாதிக்காரருக்கா முழங்கால இருந்து மன்றாடி, சரி இன்றைக்கு போல நாளைக்கு திரும்பி வா, நாளைக்கும் ஒரு 2 மணி நேரம் ஜெபம் போடுவோம், இப்படிதான் நம்மளோட வாசல் வச்சு அரையறை அரைச்சிட்டு 4 மணி நேரம் கழிச்சு சொல்றது இனி நாளைக்கும் திரும்பி வா. இயேசு ஒன்றுமே செய்யல, ஒன்றும் செய்யல. அவரெல்லாம் கஷ்டப்பட்டதில்லை, அவருக்கு தெரியும் சுகம் அடைகிறதான் அவருடைய சித்தம் என்று அவருக்கு தெரியும். உன் சித்தப்படி ஆக்கடவதல்ல, உன் வசனத்தின்படி, உன் விசுவாசத்தின்படி ஆக்கணும், உன் வசனத்தின்படி ஆக்கட வேண்டாம். பாருங்க. சோ அப்படித்தான். சோ ஆகவே நான் முடிக்கிறேன். இந்த கம்யூனியன் நாங்க இப்ப நினைவு கூற போறோம். சோ எத்தனை பேர் நீங்க அப்பத்தை வச்சிருக்கிறீங்க? அதாவது அதை பித்து, அவர் சொன்னார், அவர் பிச்சு அப்பத்தை பிச்சு கொடுத்தார். ஆமேன். இதை வாங்கி புசிங்க, இதை நினைவு கூறுங்க. முதல் சொன்னார், இது என்ன நினைவு கூறுங்க. ஆமேன். சோ எத்தனை பேர் அவரை நினைவு கூறுறீங்க? என்ன நினைவு கூறுறீங்க? அவருடைய சரீரம் என்ன செய்யப்பட்டது? அடிக்கப்பட்டது. அப்ப வசனம் என்ன சொல்லுது? எபிரேயர்ல அந்த சித்தத்தின்படி நாம் என்ன செய்யப்பட்டோம்? பூரணமாக்கப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம். பரிசுத்தம் என்ற மீனிங் என்ன பாருங்க. உங்களோட சரீரம் பரிசுத்தம் சொல்லுவோமா? நம்முடைய சரீரம் பரிசுத்தம். ஆமென். சோ பிசாசுக்கு சொல்லுங்க, என்னுடைய சரீரம் பரிசுத்தம், ஆகையால நீர் சொல், நீ இனி என்ற சரீரத்துல உனக்கு இடம் இல்லை. பரிசுத்தமான இந்த சரீரத்துல நீ என்னண்டு வாசம் பண்ண முடியும்? இப்ப நாங்க நினைக்கிறது நாங்க விடுற தவறு பாவம் இல்ல, அதல்ல. அதை குறிச்சு ஆண்டவர் பேசலைங்க. நான் பரிசுத்தமான், என்னை ஆண்டவர் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டுட்டார். அப்ப நான் இனி பாவி அல்ல, ரைட்? நான் பரிசுத்தம். அதே நேரம் என்ற சரீரம் என்ன செய்யும்? அவர் பரிசுத்தமாகிட்டார். அப்ப பாவமணி இருக்கக்கூடாண்டா, அது பிசாசு. நான் பிசாசு அல்ல. சொல்லுங்க, நான் பிசாசு அல்ல.
ஆனா இந்த சரீரத்தில் ஒருவர் ஒட்டி இருப்பாரு. சில வேளை சிலருக்கு சில வடிவில ஒட்டி இருப்பார். அவர் பாவி, அவர் பிசாசு. அவர் நீங்க உங்களோட சரீரம் பரிசுத்தம் என்றாலே அவர் என்ன செய்யணும்? அவர் அந்த மூட்டை எடுத்துட்டு போயிடும். சொல்லுங்க கம்யூனியனை இந்த டைம்ல சொல்லுங்க, தாப்பனே நான் உங்களுடைய சரீரம் அடிக்கப்பட்டதுனால நான் பூரணமாக்கப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தம். சோ நீர் என்ன பரிசுத்தமாக்கினபடியால என்ற சரீரத்துல பாவமோ அல்லது பிசாசோ இருளோ வாசம் பண்ண முடியாது. நன்றி இயேசுவே என்று சொல்லி உட்கொள்வோமா? அப்படியே அவர் அந்த ராத்திரியிலே என்ன அதே நேரத்திலே அவர் கப்பை எடுத்து பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், அதுவும் புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொன்னார். இந்த புதிய உடன்படிக்கை நாம ஒரு பாக்கியம் பெற்ற ஜனங்கள். இயேசு கிறிஸ்துவால் நாம் பாக்கியம் பெற்ற ஜனங்கள். அது விசுவாசிக்கிறவர்கள் நீங்க மட்டும்தான் அந்த பாக்கியம் உள்ளவர். ஆமென். சோ ஆகவே அந்த ரத்தம் எங்களை பாவத்தை கழுவினது மட்டுமில்ல, குற்ற மனச்சாட்சியில இருந்து எங்களை என்ன செய்யலாம்? விடுதலை ஆக்கினார். ஆமென். குற்ற மனச்சாட்சியில இருந்து உட்கொள்வோமா? சோ அவருக்கு முன்னால நிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த நேரத்திலையும் குற்ற மனச்சாட்சி இருக்கக்கூடாது. நான் அவருடைய பிள்ளையா, நான் உண்மை ஆசீர்வதிக்கப்பட்டவனா, அல்லது நான் அப்படி இப்படியா, அல்லது நான் பாவியா என்ற எந்த ஒரு குற்ற மனச்சாட்சியும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. எஸ், உங்களுக்கு குற்ற மனச்சாட்சி வெறுபடியாதான் சத்தியம் பேசப்படுது. ஆனா நீங்க அதுல இருந்து விடுதலை ஆகணும் என்கின்றதுதான் அவருடைய. உங்களுக்கு நல் மனச்சாட்சி இருக்கணும். இயேசு கிறிஸ்துவால் நான் கழுவப்பட்டேன் என்கின்ற நல் மனச்சாட்சி உங்களுக்கு இருக்கணும். அந்த நல் மனச்சாட்சியோட நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் இருக்குத்தானே, அது மிகவும் பிரயோஜனம் உள்ள. ஆமென். சோ நம்முடைய இருதயத்துல நமக்கு குற்றம் இல்லாம நாம ஜெபிச்சாலாம் அந்த ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்றேன். சோ அப்ப எப்படி ஒரு மனுஷனுடைய இருதயத்துல குற்றம் இல்லாம இருக்கும்? நம்முடைய செய்கை ஊடா வருமா? பெராஸ் விசுவாசத்தின் ஊடாதான் வரும். ஆமென். சோ நன்றி இயேசுவே. தகப்பனே உங்களுக்கு நன்றி. என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நாங்க முடிக்கிறோம். என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த சத்தியங்களை உள்வாங்கி உங்களுடைய இருதயம் இதை நம்பி இதுக்குள்ள இப்ப அவருடைய பிரசனத்துக்கு நீங்க நிக்கிறபடியால இந்த நேரத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துது. இயேசு கிறிஸ்துவே நன்றி. உங்களுடைய பிள்ளைகளாக சுதந்திரவாளிகளாக நீங்கள் சம்பாதிச்ச சொத்துக்களுக்கு நாம சுதந்திரவாளிகளாக இருக்கிறபடியால உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. ஒவ்வொருவருடைய மனசில் இருந்தும் பிசாசுகள் அல்லது பொய்கள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். உங்களுடைய உண்மைகளை நாங்கள் நம்புறோம். எங்களுடைய சரீரத்துல புதுவிதமான ஆரோக்கியங்கள், இயேசு கிறிஸ்துவால வந்த ஆரோக்கியத்தை இயேசுவின் மூலமாக ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும். நன்றி. உங்களுடைய சித்தம், ஆவியாத்மா, சரீரம் உங்களுக்குள்ள ரட்சிக்கப்பட்டதை ஒவ்வொருவரும் உணரட்டும், அனுபவிக்கட்டும். பைபிள் வசனம் சொல்லுது, பவுல் சொல்லுகிறார், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. ஆங்கில பைபிள் இருக்குது, work out your salvation. என்றா கிறிஸ்து உங்களுக்கு தந்த ரட்சிப்பை நீங்க நிறைவேற்ற பிரயாசப்படுங்க. ஏற்கனவே உங்களுக்குள்ள அவர் தந்ததான சகல விதமான ரட்சிப்பையும் நீங்க என்ன செய்யட்டாம்? ஒர்க் அவுட் பண்ணட்டாம். உங்களுக்குள்ள இருக்கிறத அத வெளியில உண்டு. அப்பொழுது மற்றவர்கள் உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவை அறிஞ்சு கொள்வார். மற்றது நீங்களும் கூட அந்த ரட்சிப்பை நீங்க அனுபவிக்கிற பொழுது நீங்களும் என்ன செய்வீங்க? 4 பேரோட அதை கடத்துவீங்க, கொண்டு போவீங்க. எஸ்,
உண்மையாக சுவிசேஷம் அது ரட்சிப்பின் தேவ பலன் என்று சொல்லுவீங்க. நன்றி இயேசுவே.